செயின் ஏதாச்சும் இருந்ததுன்னா கழுத்துல மாட்டிக்கிட்டு வீடியோ ரிவ்யூக்கு ஒரு லீடு கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் பின்னாடி குப்பையை தவிர இங்கே செயின் எதுவும் இல்லை. ஸோ டைரக்டாக மெட்ரோ ரிவ்யூக்கு போயிடலாம். சில திரைப்படங்களை பார்த்து முடிச்ச உடனே நமக்கு தோணும், என்னதான் இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ரானரி படமா இல்லைனாலும் டைரக்டர் தான் சொல்ல வந்த விஷயத்துக்கு சின்சியராகவும் ஆனஸ்டாகவும் இருந்ததுக்காக அப்ரிஷியேட் பண்ணணும்னு. அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் மெட்ரோ. ஒரு செயின் ஸ்நாச்சர்ல இருந்து படம் ஆரம்பிக்குது. அங்கிருந்து செயின் ஸ்நாச்சிங் எப்படி நடக்குது, அதோடைய நெட்வொர்க் என்ன, அப்புறம் ஒரு சூப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி செட்டப் எஸ்டாப்ளிஷ் பண்றது, அண்ட் ஆசை பேராசையா மாறும்பொழுது அந்த என்டையர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சிஸ்டமே எப்படி கொலாப்ஸ் ஆகுது, அதுக்கும் செயின் ஸ்நாச்சிங்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இதை தான் படத்துடைய திரைக்கதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது. டைரக்டர் படத்துடைய திரைக்கதையில் எந்த தேவையில்லாத அன்வான்ட் எலமெண்ட்ஸையும் சேர்க்கல. குறிப்பா ஒரு செப்பரேட் ரொமான்டிக் ட்ராக் இல்ல ஒரு காமெடி ட்ராக் அது மாதிரி எதுவுமே வைக்காம நான் முன்ன சொன்ன விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி என்டையர் ஸ்கிரீன் பிளே அமைச்சதுனால படம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்தது. அண்ட் ஆல்சோ படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் படத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்காக டைரக்டர் கொடுத்திருந்த அந்த ரியலிஸ்டிக் டச் ரொம்ப நல்லாவே இருந்தது. குறிப்பா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி சிஸ்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ஸ், அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தருடைய ஆசையை எப்படி தூண்டி விடுறாங்க, அது எப்படி பேராசையா மாறுது. அண்ட் பேப்பர்ல நாம படிச்சு விஷுவலைஸ் பண்ண செயின் ஸ்நாச்சிங் எபிசோட்ஸ் எல்லாமே ஒரு விஷுவல் மீடியம்ல டைரக்டர் ரொம்ப சூப்பரா ரீக்ரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்பவே மெனக்கெட்டு பண்ணியிருந்தாரு. அண்ட் டெக்னிக்கல் விஷயங்களை பார்க்கும்போது படத்தோடைய பிஜிஎம், எடிட்டிங், கேமரா ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு படத்துல அந்த சென்னையை காட்டுறதுக்கான ஏரியல் ஷாட்ஸை வச்சது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பின்னணி இசை படத்துடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டார்க்காகவும் இன்டென்ஸாகவும் இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களம், விறுவிறுப்பான திரைக்கதை இருந்தும் அதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கிற விஷயமான ஆக்டிங், அதுல மெட்ரோ திரைப்படத்துடைய டைரக்டர் கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜிகர்தண்டாக்கு அடுத்து ஆஃப் லேட் வந்த பாபி சினிமா திரைப்படங்கள்ல அவர் ஒரு நெகட்டிவாகவும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் தெரிஞ்சாரு. ஆனா மெட்ரோ திரைப்படத்துல நல்லா பண்ண 3-4 ஆர்டிஸ்ட்ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவர் பாபி சினிமா. படத்துல அவர் கொஞ்ச நேரமே வந்தாலும் அந்த கேரக்டர் உள்வாங்கிட்டு ரொம்ப நேச்சுரலாவே பண்ணியிருந்தாரு. அவருடைய டைலாக் டெலிவரியும் எங்கேயும் பிசுறு தட்டல. படத்துல ஹீரோவா நடிச்சவர் ஒரு எக்ஸ்ட்ரானரி நடிப்பை வெளிப்படுத்தினார் சொல்ற மாதிரியான காட்சிகளும் இல்ல, அதே நேரம் மோசமா நடிச்சார் சொல்ற மாதிரியும் இல்ல. அவருடைய அப்பாமா நடிச்சவங்க வெட்டரன் ஆர்டிஸ்ட்னால அந்த கேரக்டருக்கு ரொம்ப சூப்பராகவே ஒரு வடிவம் கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஹீரோவோட தம்பியா நடிச்சவர், ஸோ அவர் தான் ஒரு க்ரூஷியல் கேரக்டர்ங்கிறதுனால அதுல இன்னும் ஒரு பெட்டரா எமோட் பண்ற ஆக்டர் நடிச்சிருந்தாங்கன்னா அது இந்த படத்துடைய திரைக்கதை இன்னும் தூக்கி நிறுத்தி இருக்குமோ அப்படின்னு அவருடைய நடிப்பு ஃபீல் பண்ண வச்சுது. அண்ட் ஆல்சோ மெட்ரோ திரைப்படத்துடைய செகண்ட் ஹாஃப் அங்கங்க கொஞ்சம் ஜம்ப்ஸ் இருந்தது. குறிப்பா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா மாறும்பொழுது திரைக்கதையில் கொஞ்சம் லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் தெரிஞ்சது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி படம் முடியும் போது இது ஒரு கம்ப்ளீட் டைரக்டருடைய படம், அவருடைய ஃபுல் கண்ட்ரோல் இந்த மீடியம்ல இருக்குங்கிற விஷயம் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் ரைட் பண்ணுது. எப்பவுமே லேடிஸை மட்டும் டார்கெட் பண்றோம். மெட்ரோ திரைப்படத்துடைய ஓவரால் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு கிரைம் நாவலோட ஒப்பிடலாம். ஸோ உங்க கையில ஒரு கிரைம் நாவல் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள நான் அதை படிச்சு முடிப்பேன். எனக்கு நல்ல விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இருக்கணும். அதுல வர கேரக்டர்ஸை நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க மாட்டேன், ஆனா அதுல வர சீன்ஸ் அண்ட் டைலாக்ஸ் ஓட நான் டிராவல் ஆவேன் அப்படின்னா உங்களுக்கு மெட்ரோ திரைப்படம் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே கிரைம் நாவல்ல வர கேரக்டர்ஸ்க்கு நான் ஒரு உருவம் கொடுப்பேன். ஸோ அதுல வர சீன்ஸ் எல்லாமே நான் பெருசா பிரம்மாண்டமா விஷுவலைஸ் பண்ணிட்டு அந்த கேரக்டர்ஸ் மூலமா தான் நான் டிராவல் ஆவேன், இந்த கேரக்டருக்கு இவர் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மூலமா தான் நான் பயணிப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு நாவலை படிப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்ரோ திரைப்படம் டிசப்பாயிண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களை அடுத்து நான் கபாலி விமர்சனத்தில் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.